था। जैसी सुंदर थी वो बस्ती, वैसा वो घर भी सुंदर था। देश बदेश लिए फिरता हूँ, अपने दिल में उसकी कथाएं। मेरे मन में आन बसी है, तन मन धन जिसके अंदर था। अपने देश में अपनी बस्ती में एक अपना भी तो घर था। இந்த பிரச்சனைக்கும் இஸ்லாத்தில் தீர்வு உண்டு. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: நிச்சயமாக இறைவன் மார்க்கத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதற்காக ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் முஜத்தித், அதாவது சீர்திருத்தவாதிகளை தோன்றச் செய்வான். இந்த நபிமொழி அபு தாவூதில் கிதாபுல் மலாஹிம் பாபுமா யுஸ்கரு ஃபி கர்னில் மியத்தி ஹதீஸ் எண் 3740 இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இந்த முன்னறிவிப்பின்படி கடந்த காலத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய சமுதாயத்தில் முஜத்திதுகள், சீர்திருத்தவாதிகள் தோன்றியுள்ளனர். இது பற்றி திருக்குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது: மா கான அல்லாஹு லியதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப் வ மா கான அல்லாஹு லியுத்லிஅக்கும் அலல் கைபி வலாக்கின் அல்லாஹ யஜ்தபி மிர் ருசுலிஹி மன் யஷா ஃபாமினூ பில்லாஹி வ ருசுலிஹி வ இன் துமினூ வ தத்தகூ ஃபலகும் அஜ்ருன் அதீம். திருக்குர்ஆனின் 3வது அதிகாரத்தின் 180வது வசனத்தின் பொருள்: தூயவர்களிலிருந்து தீயவர்களை வேறுபடுத்தி காட்டாத வரையில் நீங்கள் இருக்கும் நிலையிலேயே நம்பிக்கையாளர்களை இறைவன் விட்டுவிட மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு மறைவானதை பற்றி ஒருபோதும் அறிவிக்கவும் மாட்டான். ஆனாலும் அல்லாஹ் தனது தூதர்களிலிருந்து தான் நாடியவரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தும் அவனுடைய தூதர்களிடத்தும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு இறை எச்சத்தை மேற்கொள்வீர்களாயின் உங்களுக்கு பெரும் நற்பலன் கிடைக்கும். ஆக இதிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தில் நல்லவர்களும் தீயவர்களும் இரண்டர கலந்து விடும்போது அவர்களுடைய இறைவன் தான் விரும்புகின்றவரை தனது தூதராக, நபியாக நியமனம் செய்து அவர்களை சீர்திருத்துவான்
என்ற கருத்து தெளிவாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இறுதி காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் பல பிரிவுகள் ஏற்பட்டு அது வீழ்ச்சி அடையும் என்றும், அப்போது இமாம் மஹதி தோன்றி இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் முஸ்லிம் சமுதாயத்தின் எழுச்சிக்காகவும் முயற்சி செய்து அந்த சமுதாயத்திலே எழுச்சியை ஏற்படுத்துவார் என்றும் திருக்குரானிலும் நபிமொழிகளிலும் அநேக முன்னறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. முஸ்லிம் சமுதாயத்தின் நிலை ஒருபுறம் இருக்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த யுகம் எத்தகைய காலங்களில் இறை தூதர்கள் தோன்றியிருந்தார்களோ அத்தகைய ஒரு காலமாக இருக்கின்றது. இன்று தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்கி இருக்கிறது. மக்கள் பிளவுபட்டு ஒருவரை ஒருவர் அழிப்பதில் முன்னணியில் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் இறை தூதர் தோன்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்து மத வேத நூல்களும் பைபிளும் இன்னும் ஏனைய மார்க்க நூல்களும் நாம் வாழ்கின்ற இந்த யுகத்தை பற்றி தெளிவாக எடுத்து கூறுவதோடு, இந்த யுகத்தில் தோன்றும் ஒரு மகானை குறித்தும் தெளிவாக முன்னறிவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்து மத நூல்களில் கலியுகத்தில் கல்கி அவதரிப்பார் என்றும், பைபிளில் இயேசுவின் இரண்டாவது வருகை நிகழும் என்றும், பௌத்த மத நூல்கள் கலியுகத்தில் மைத்திரி புத்தர் அவதரிப்பார் என்றும் கூறுகின்றன. இது போன்றே இஸ்லாமிய மார்க்க நூல்கள் இறுதி காலத்தில் இமாம் மஹதி மசீஹ் தோன்றுவார் என்று தெள்ளத் தெளிவாக தீர்க்க தரிசனங்களை வெளியிடுகின்றன. மகாபாரத மொழிபெயர்ப்பு உபக்கியானம் 189, 190 அத்தியாயங்களில் வருகின்ற கருத்தை கூறுகின்றேன். கலியுகத்தில் எங்கும் அதர்மம் பரவிவிடும். ஏமாற்றுதல், கொலை, கொள்ளை முதலியவை அதிகரித்து மனிதனுக்கு நல்லவைகளில் வெறுப்பும் தீயவைகளில் விருப்பமும் ஏற்படும். ஜபம், பூஜை, விரதம், ஹோமம் முதலிய நற்காரியங்களை பிராமணர்கள் கூட கைவிட்டு விடுவார்கள். பொருளை ஈட்டுவதற்காக மட்டுமே பெருமுயற்சி மேற்கொள்ளப்படும். பெண்களில் 8 அல்லது 9 வயதுள்ளவர்களுக்கு கூட கர்ப்பம் ஏற்படும். மழை குறைந்துவிடும். அதனால் பஞ்சம், பற்றாக்குறை ஏற்படும். நகத்தையும் முடியையும் வளர்த்து மக்கள் பொய் மகாத்மாக்களாக, அதாவது போலி சாமியார்களாக மாறிவிடுவர். பிரம்மச்சாரி பணம் சம்பாதிப்பான். பிராமணரும் ஞானிகளும் சூத்திரரிடமிருந்து தானம் பெறுவர். பெண்களின் நடத்தை மிக மோசமானதாக ஆகிவிடும். அவர்கள் கணவன் இருந்தும் வேலைக்காரர்களை நாடுவார்கள். அதே போல் கணவனும் மனைவி மீது விருப்பம் காட்ட மாட்டாள். தர்மம் குடிகொள்ள வேண்டிய இடங்களில் அக்கிரமும் அநியாயமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். கலியுகம் வரும்போது உலக காற்று மாறி வீசும். பிள்ளைகள் பெற்றோர்களை முட்டாள்களாக கருதுவார்கள். பெண்கள் தம் கணவருடன் சதா சண்டை சச்சரவில் ஈடுபட்டிருப்பர். பூஜை, விரதம் இவை குறைந்துவிடும். மக்கள் தர்மத்தை கைவிட்டு விடுவார்கள். அப்போது கல்கி அவதரிப்பார். கல்கி அவதாரம் குறித்தும் அவர் தோன்றும் இடம் குறித்தும் இந்து மத வேதங்களில் இவ்வாறு வருவதை நாம் பார்க்கின்றோம். அஹ்மதி, விதுஷ்பரி, மேதா மிரதஷ்ய, ஜக்ரப அகம் சூரிய யுவாஜனி
அகமது தன்னுடைய ஆன்மீக தந்தையின் உண்மையை போதிக்க வருவார். உங்களில் சூரியனை போல் பிரகடனமாகியுள்ளேன் என்று அவர் கூறுவார். அதர்வன விஸ்வகாண்டம் மந்திரம் 1 சூத்திரம் 115. ஆக வேதத்தில் அகமது என்று கூறப்பட்டிருப்பதை ஊன்றி கவனிக்க வேண்டும். அடுத்து இவ்வாறு வருகிறது, அந்த ரிஷி அதாவது கல்கி பிரகடனமாகும் இடம் குதூன் என்பதாகும். அதர்வன வேதம் மந்திரம் 3 சூக்தம் 97. இதில் வந்துள்ள குதூன் என்பது இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள காதியான் என்னும் ஊரை குறிப்பிடுகின்றது. பைபிளில் இயேசு தமது 2வது வருகை குறித்து இவ்வாறு கூறியுள்ளார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சமும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். மத்தேயு அதிகாரம் 24 வசனங்கள் 6, 7, 33. அவர் தோன்றும் இடம் குறித்து பைபிளில் இவ்வாறு வருகின்றது. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 27. இயேசுவின் 2வது வருகை இந்தியாவில் நிகழும் என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. இனி திருக்குர்ஆன் இறுதி காலத்தை பற்றி பல்வேறு முன்னறிவிப்புகளை செய்திருக்கின்றது. அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் காண்போம். திருக்குர்ஆனின் 81வது அதிகாரம் வசனம் 4 14 வரை உள்ள அந்த வசனங்களை நான் இப்போது ஓதி அதனுடைய மொழியாக்கத்தையும் கூறுகின்றேன். வைதல் ஜிபாலு சுய்யிரத், வீடுகள் கட்டவும் சாலைகள் அமைக்கவும் மலைகள் அகற்றப்படும் பொழுது. வைதல் இஷாரு உத்திலத், நவீன வாகனங்களின் வருகையால் 10 மாதம் கரு கொண்ட பெண் ஒட்டகங்கள் கைவிடப்படும் பொழுது. வைதல் ஃபுஹூசு ஹுஷிரத், மிருகக்காட்சி சாலைகள் மூலமாக பல்வேறு வன விலங்குகள் ஒன்று சேர்க்கப்படும் போது. வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், சுயஸ் கால்வாய் பனாமா கால்வாய் அமைத்தது போன்று கடல்கள் அதாவது ஆறுகள் ஒன்று மற்றொன்றில் பாயச் செய்யப்படும் போது. இன்டர்நெட் போன்கள் மூலம் மக்கள் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது. வைதல் மௌதது சுயிலத், பெண் குழந்தைகளை உயிருடன் புதைப்பது சட்ட ரீதியான குற்றமாகி உயிருடன் புதைக்கப்படும் பெண் குழந்தை பற்றி என்ன குற்றத்திற்காக அவள் கொல்லப்பட்டாள் என்று கேள்வி கேட்கப்படும் பொழுது. நூல்கள் விரிவாக பரப்பப்படும் பொழுது. விண்வெளி ஆய்வுக்காக வானத்தின் தோல் உரிக்கப்படும் பொழுது.
வைத ஸமாஉ குஷிதத், பாவங்கள் மிகுதியால் நரகம் சுடர்விட்டு எரியுமாறு செய்யப்படும் போது, வைதல் ஜஹீமு சுஹிரத் வைதல் ஜன்னத்து உஸ்லிஃபத், சொர்க்கம் சமீபமாக ஆக்கப்படும் பொழுது. அடுத்து வைதல் குபூரு புசிரத், 82வது அதிகாரத்தின் 5வது வசனத்தின் பொருள், எகிப்திய மம்மி மற்றும் புதைப்பொருள் ஆய்வுக்காக கல்லறைகள் திறக்கப்படும் போது. இனி நபிமொழிகளில் காணப்படும் சில முன்னறிவிப்புகளையும் எடுத்து கூறுகின்றேன். இதுதில் கிராமா என்ற நபிமொழியில் இவ்வாறு வருகிறது, அக்காலத்தில் பாலியல் பற்றிய நூல்கள் அதிகமாக வெளியாகும், விபச்சார சந்ததிகளும் பெருகிவிடும். விபச்சாரம் பெருகி இருக்கும், பெண்களிடம் வெட்க உணர்வு அறவே இல்லாமல் போய்விடும். முஸ்னத் அகமது என்ற நபிமொழியில் இவ்வாறு வருகிறது, அக்காலத்தில் பெண்கள் உடை அணிந்திருந்தாலும் நிர்வாணமாகவே காட்சியளிப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர் நபிமொழியில் இவ்வாறு வருகிறது, பெண்கள் ஆண்களைப் போல் உடை அணிந்து சுதந்திரமாக அலைவார்கள், ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்து நடனமாடுவார்கள், பெரும் பெரும் உலகப் போர்கள் நிகழும், எங்கு பார்த்தாலும் நாத்திகம் பரவி இருக்கும், சூதாட்டங்கள் லாட்டரிகள் மிக அதிகமாக பரவி இருக்கும், வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் மிக அதிகமாகிவிடும், நல்லவர்கள் மறைந்து ஒதுங்கி வாழ்வார்கள், பொய் மிக அதிகமாகவும் பரவலாகவும் பேசப்படும். தைலமி என்ற ஹதீஸ் நூலில் வருகிறது, மது அருந்துதல் அக்காலத்தில் அதிகரித்து அது ஒரு நாகரிகமாக கருதப்படும். அடுத்து இறுதி காலத்தில் தோன்றும் இமாம் மஹ்தியின் வருகை குறித்து திருக்குரானில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். சூரா ஜும்மா 62வது சூராவின் 3-4 வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதி பாஸஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுதக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ وَآخَرِينَ مِنْهُمْ لَمَّا يَلْحَقُوا بِهِمْ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ. அவனே எழுத படிக்க தெரியாத மக்களுக்கிடையில் அவர்கள் இதற்கு முன்னர் தெளிவான வழிகேட்டில் இருந்த போதிலும் அவனது கட்டளைகளை படித்து காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் நுட்பமான அறிவையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு தூதரை அவர்களிடமிருந்தே அனுப்பினான். அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், وآخرين منهم لما يلحقوا بهم, மேலும் இதுவரை அவருடன் சேராத மற்றவர்களுக்கு இடையிலும் அவரை அனுப்புவான். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை பற்றிய திருக்குரான் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளித்தவாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறினார்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் ஜும்மா அதாவது வெள்ளிக்கிழமை எனும் அதிகாரம் இறங்கிய போது நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்தோம். வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், அதாவது மேலும் இவர்களுடன் சேராத மற்றவர்களுக்கிடையிலும் என்ற வசனத்தை ஓதிய போது அங்கிருந்தவர்களில் ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர்கள் யார் என்று கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வினாவை 3 முறை கேட்கும் வரையிலும் எந்த பதிலையும் கூறவில்லை. அந்த வேளை
இவ்வேளையில் ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எங்களுடன் இருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோளில் கை வைத்து இறை நம்பிக்கை கார்த்திகை நட்சத்திரம் அளவுக்கு சென்று விடும்போது இவர்களில் இருந்து ஒருவர் அல்லது பலர் அதை மீண்டும் பெற்று உலகில் நிலைநாட்டி விடுவார்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம், புகாரி ஆகிய இரு ஹதீஸ் நூல்களிலும் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கின்றது. கிதாபு தப்சீர் சூரா ஜும்மாவில் இதை நாம் பார்க்க முடியும். அதே போன்று வேத நூல்களில் கல்கியின் இரண்டாவது வருகை, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை, அதுபோன்றே மைத்திரி புத்தாவின் இரண்டாவது வருகை காணப்படுவது போன்றே திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இரண்டாவது வருகை பற்றியும் காணப்படுகின்றது. அவர்களே மீண்டும் வருவார்கள் என்று இதற்கு நாம் பொருள் கொள்ள முடியாது. இதன் பொருள் அவர்களை போன்ற ஓர் இறை தூதர் இறைவனிடமிருந்து தோன்றுவார் என்பதே ஆகும். அரபி அல்லாத மக்களிடத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தோன்றுவார்கள் என்பது பிற்காலத்தில் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக தோன்றும் ஒருவரை பற்றியதே என்றும், அவர் ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வழித்தோன்றலாக இருப்பார்கள் என்றும் இந்த ஹதீஸின் மூலம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி கூறியிருக்கின்றார்கள். எனவே திருக்குர்ஆனில் காணப்படும் அவர்களுடன் சேராத மற்றவர்கள் என்பது பிற்கால முஸ்லிம்களாகிய இக்கால முஸ்லிம்களைத்தான் குறிக்கும். மேலும் இதற்கு முன்னுள்ள அதிகாரத்தில், அதாவது அதிகாரம் 61 சூரா சஃபில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இறைவனால் முன்னறிவிக்கப்பெற்ற அஹ்மது என்னும் பெயர் கொண்ட ஓர் இறை தூதர் இஸ்லாத்திற்கு புத்துயிர் அளிக்க தோன்றுவார் என்ற கருத்தும் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இந்த முன்னறிவிப்பு இமாம் மஹ்தி ஆகிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் மூலம் நிறைவேறியுள்ளது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் உலகு வீழ்ச்சி அடைந்திருக்கும் போது இமாம் மஹ்தி தோன்றி அந்த வீழ்ச்சியிலிருந்து அவர்களை காப்பாற்றுவார்கள் என்ற நற்செய்தியினை கூறிவிட்டு முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளக்கி கூறியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுள் ஈசா இப்னு மரியத்தை இமாம் மஹ்தியை சந்திக்கின்றவர் என் சலாத்தை அவருக்கு தெரிவிப்பீராக. துர்ரே மன்சூர் மற்றும் திப்ரானி ஆகிய ஹதீஸ் நூல்களில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் மஹ்தியை கண்டால் அவர் கைகளில் பையத் செய்யுங்கள். பனிமலைகளை முழங்காலில் கடக்க நேர்ந்தாலும் அவரிடம் செல்லுங்கள். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வுடைய கலீஃபாவும், அதாவது பிரதிநிதியும் மஹ்தியும் ஆவார். இந்த நபிமொழி இப்னு மாஜா கிதாபுல் ஃபதன் மற்றும் அபூதாவூத் பாகம் 2 பாபு குரூஜுல் மஹ்தியில் இடம்பெற்றுள்ளது.
இந்து மத வேத நூல்கள், பைபிள், திருக்குரான் மற்றும் ஹதீஸ் ஆகியவற்றில் முன்னறிவித்தபடி இறைவன் புறமிருந்து தோன்றிய ஹதரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள் எல்லாமே மிக தெளிவான முறையில் நிறைவேறியுள்ளன. எனவே அவர்களை பற்றி ஆராய்ந்து அறிந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவரிடம் பையஸ் செய்ய அனைவரும் முன்வர வேண்டும்.